welcome to Angel's Green Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பராக வத்தக்குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வறுத்துக்குவோம். வரமிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 வரமிளகா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக நல்லெண்ணெய் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஊற்றிட்டு நல்லா ஆயிலில் மிளகாயை ஃப்ரை பண்ணிடுவோம். மிளகாய் ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் வச்சுருவோம். அதே பாத்திரத்தில் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதோட அதையும் லைட்டாக அப்படியே வறுத்துருவோம். பொன்னிறமாக ஆகணும் எல்லா பொருட்களுமே. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். எல்லாமே வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாமே பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை அப்படியே மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதே பாத்திரத்தில் ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுருவோம். பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுருவோம். இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ் தக்காளி 1 போட்டு இதோட நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா பொடி, அதை பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதோட இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். அந்த அரைக்கிற கேப்பில் நம்ம என்ன செய்வோம்னா நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுவோம். வெந்தயம் பாருங்கள் நல்லா பொரியட்டும். கட்டி பெருங்காயம், நல்லா ஒரு கை அளவுக்கு சுண்டை வத்தல் போடுறேன். சுண்டை வத்தல் பார்த்திங்கன்னா நல்லா பால்ஸ் மாதிரி நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1 கை, பூண்டு 1 கை உரிச்சு வச்சுருக்கேன். அதை இதோட போட்டுருவோம். ஆயிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். கருவேப்பிலை ஒரு கத்து போட்டுருவோம். இதோட நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையே போட்டுருவோம். வெங்காயம் பூண்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஆயிலே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடுவோம். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். புளி ஊற்றி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுவோம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் இதோட ஆட் பண்ணிடுவோம். நல்லா புளி தண்ணியோடு சேர்த்து இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு உப்பு எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக சுண்டை வத்த குழம்பு தயாராகிட்டு இருக்கு. அடுப்பை சிம்மிலேயே வச்சுருங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலேயே கொதிக்கட்டும்.
சூப்பராக பாருங்கள் வத்த குழம்பு தயாராகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துச்சுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் இது ஆப்ஷன், உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. நான் நாட்டு சக்கரை ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா இது சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்ல கார சாரமாக இதோட ஒரு வத்தல் இல்லைன்னா அப்பளம் வறுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக டேஸ்ட்டான சுண்டை வத்த குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்ல சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல த்ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ரசித்து சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching.